உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மெர்சல் தளபதி விஜயின் ஒரு மைல்கல் படம் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த படத்தை விஜயுடன் இரண்டாவது முறையாக இணைந்து அட்லி இயக்கியிருந்தாரு. இசை புயல் A.R. ரஹ்மான் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. தேனாண்டால் பிலிம்ஸ் தயாரித்திருந்த இந்த படத்துல கதாநாயகிகளாக நித்யா மேனன், சமந்தா, காஜல் அகர்வால் என 3 பேர் நடிச்சிருந்தாங்க. உலகம் முழுவதும் தமிழர்களின் பாரம்பரியத்தையும் மெடிக்கல் உலகில் நடக்கும் அநியாயங்களையும் கூறிய இந்த படம் ஹிந்தியில ரீமேக் செய்யப்பட உள்ளதாக சமீப காலமாகவே கூறப்பட்டு வந்தது. ஆனால் விஜய்க்கு பதில் யார் நடிக்க உள்ளார் என்ற தகவல் வெளியிடாமல் இருந்த நிலையில் தற்போது பாலிவுட்டின் கிங்காங் ஷாருக் கான் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் அட்லியே ஹிந்தியிலும் இந்த படத்தை ரீமேக் செய்ய உள்ளதாக கூறப்படுது. அதே போல இந்த படத்தின் 2ஆம் பாகம் தமிழ்ல எடுக்க போவதாகவும் பேச்சு அடிபட்டு வந்தது. அதற்கு இந்த படத்தின் தயாரிப்பாளர் கூட சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாம். தளபதி விஜய் தற்போது தளபதி 63 படத்தின் படப்பிடிப்புல பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு. இதன் படப்பிடிப்பு தற்போது சென்னையில் பெரிய மைதானத்துல பிரம்மாண்ட செட் அமைச்சு நடந்துட்டு இருக்கு. அண்மையில கூட அதற்கான படப்பிடிப்பில் தளபதி விஜய்க்கான போர்ஷன்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. அந்த காட்சிகளில் தளபதி விஜய் தனது அணியுடன் மைதானத்தில் நுழையும் காட்சிதான் படமாக்கப்பட்டு வந்ததாம். இதில் தளபதி தனது அணியுடன் நுழையும் போது அரங்கில் இருக்கும் ரசிகர்கள் அவரை கரகோஷத்துடன் வரவேற்பாங்களாம். அந்த காட்சியில் தளபதி விஜயுடன் நம்ம விவேக்கும் இருப்பாராம். அப்போ கண்டிப்பா இந்த காட்சியை தளபதி ரசிகர்கள் திரையரங்கில் வேற லெவல்ல கொண்டாடுவாங்க என்பதுல சந்தேகமே இல்ல. மேலும் மெர்சல் படத்திற்கு பிறகு இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கிறதால இந்த படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. மெர்சல் படம் உலக அளவுல பேசப்பட்டது போல தளபதியின் இந்த தளபதி 63 படமும் பெரிய அளவுல பேசப்படும் என்பது நிச்சயம். இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு தமிழ் புத்தாண்டு தினத்தில் வெளியிட பிளான் போட்டிருக்காங்களாம். மேலும் இந்த படம் வருகின்ற தீபாவளி ஸ்பெஷலாக வெளியாக அதிக வாய்ப்புள்ளதாகவே தெரியுது.